Hi friends, welcome to my Krishvas kitchen. இன்னைக்கு நாம my Krishvas kitchenல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய முட்டை பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம முட்டை பணியாரம் பண்றதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுல்ல 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துர்க்கேன். அதை குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட நாம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நாம ஒரு 1/2 டீஸ்பூன் salt சேர்த்துக்கலாம். salt வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிளகு சீரகம் ரெண்டையும் இந்த மாதிரி 1-2 பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நாம இது கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் முட்டை பணியாரம் பண்றதுக்கு 3 முட்டை எடுத்துர்க்கேன். இப்போ நாம முட்டையை ஒண்ணொண்ணா இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறம் இப்போ நாம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்புல நான் பணியார சட்டி வச்சிட்டேன். பணியார சட்டியில கொஞ்சம் நாம எண்ணெய் ஊத்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஊத்துறோம் அப்படினா நம்ம பணியாரம் திருப்புறப்போ நமக்கு வந்து ஈஸியா திருப்புறதுக்கு வரும். அதுக்காக தான். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு சின்ன கரண்டி எடுத்துட்டு நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா? கலந்து வச்சிருந்த அந்த எக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இத சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயும் ஊத்திக்கலாம். நாம வந்து ஆம்லெட் அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சோம்னா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இத நாம அப்படியே திருப்பிக்கலாம். இது கூட கொஞ்சம் உங்களுக்கு தேவைனா கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கீழ வந்து கம்மியா தான் ஆயில் சேர்த்திருக்கோம். அதனால கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இத பாருங்க எவ்வளவு சூப்பரா நமக்கு திருப்ப வருதுன்னு. நம்ம ஆயில் சேர்த்தோம்னா தான் நமக்கு இந்த மாதிரி திருப்ப வரும். இதே மாதிரி நாம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்ல கோல்டன் கலர்ல நமக்கு ரெடி ஆயிருக்குன்னு. ஒரு 4 மினிட்ஸ் தான் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இத வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்காவும் பண்ணிக்கலாம். இல்ல சைட் டிஷ்ஷாவும் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நமக்கு ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ நாம இத எடுத்து பிளேட்ல வச்சிட்டு மித்த இருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி நாம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.